எனக்கு ஒண்டி தான் இப்படி இருந்துச்சா, இல்லை உங்களுக்கும் இப்படி இருந்துச்சான்னு சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்த அன்றைக்கி நான் பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்ட்டே தெரில. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான், ஓ இப்படி இருந்தாங்கல்ல இவங்க, இப்படி ஆகிட்டுருக்காங்க தெரியவே இல்லையே. இட் வில் பி லைக் ஒரு நாள் 2 நாள் போன மாதிரி தான் இருப்போம். ஆனால் இட் வில் பி லைக் மந்த்ஸ் டுகெதர் பாஸ்ட். உங்களுக்கு அப்படி தானே இருந்துச்சு? எனக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு நான் ஃபோட்டோ பார்க்குறப்ப என்னால் நம்ப முடியல, அவங்க இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டாங்களான்ட்டு. என் லைஃப்லேயும் 3 இம்பார்ட்டண்ட்டான டாக்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து விசுன்ட்டு, விச் வாஸ் மை டாக். கொஞ்ச நாள் இருந்தாங்க, சில ப்ராப்ளம்னால எங்கள் கூட இருக்க முடியல. ஸோ ஷி ஸ்டில் தேர் பட் நாட் வித் அஸ். செகண்ட் வந்து இன்பா. இது வந்து என் அண்ணனோட நாய். அவங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டில் இருந்தேன். நான் என் அண்ணன் வீடு வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நான் அங்கே போயிருக்கும் போது கரெக்டாக அவங்க வீட்டுக்கு அந்த நாய் எடுத்துன்னு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவன் வேண்டாம் தான் இருந்தான். பட் தென் சொல்லுமா, he is no more with us, but his memories are there. தேர்டு வந்து ஜாக். அவரை நான் இன்ன வரைக்கும் மீட் பண்ணல. ஆனால் அவரை மீட் பண்ணி அவர் கூட ஜாலியாக விளையாடணுன்ட்டு இருக்கு. இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் டாக். என்னைக்கு போய் மீட் பண்ணுவேன்னு தெரில, பட் ஒன் டே ஐல் கோ மீட் ஹிம். உங்கள் பெட் நேமும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உலகத்துலேயே எந்த பெட் அனிமல் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது டாக்ஸ். எல்லாருக்கும் டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஆப்வியஸாக அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கேட்ஸ். 2 பேரும் சம்டைம்ஸ் ஒன்றா இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அடிச்சுக்குவாங்க.